வணக்கம் மக்களே. இப்ப நான் செய்யற மாங்காய் தொக்கு என்ன சிறு வயசுக்கே கூட்டிட்டு போயிடுச்சுங்க. ஒரு ஃபிளாஷ்பேக்குக்கு போயிட்டேன். அந்த காலத்துல கோடை வெயில்னா உடனே எல்லா வேலையும் ஆரம்பிச்சிடுவாங்க. வத்தல் போடுறது, ஊறுகாய் பண்றது, மிளகாய் காய வைக்கிறது இப்படின்னு. அம்மா கிச்சன்ல தூக்கமே இல்லாம ஒரு நிமிஷம் கூட அவங்களுக்குன்னு டைம் ஒதுக்காம ஏதாவது செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ ஏப்ரல்ல தாங்க மாங்காய் சீசன். மாங்காய் கிடைக்கும். இப்பதான் நினைச்சப்பெல்லாம் மாங்காய் கிடைக்குது இல்லைங்களா? நவம்பர்ல கூட மாங்காய் கிடைக்கும். அப்போ எப்பவுமே சொல்லுவாங்க அம்மா, ஊறுகாய் போட்டு வச்சிருக்கேன், ஆனா போய் போய் அதை திறந்து திறந்து பார்த்து கையை வைக்காத, கெட்டு போயிடும் சொல்லுவாங்க. ஆனா அது கை வைக்காம இருக்கவே முடியாது. அவ்வளோ நல்ல சுவையா இருக்கும். அது கடைசியில ஹைலைட்டே இதுதான். மாங்காய் தொக்கு பண்ணிட்டு தாளிப்பாங்க. அவங்க நல்லெண்ணெயை ஊத்தி அந்த மசாலா, இந்த மாங்காய் திருவி வச்ச மாங்காவை போட்டு எல்லாத்தையும் அந்த தொக்கா பண்ணி சுருண்டு வரும்போது அதெல்லாம் எடுத்து ஜாடிங்கள்ல நிரப்ப வேண்டியதை நிரப்பிட்டு மிச்சத்தை அந்த மசாலாவை சுட சுட சாதத்தை போட்டு எங்களுக்கு அது நல்லா பிசைஞ்சு எல்லாருக்கும் ஒரு ஒரு கை கொடுப்பாங்க பாருங்க. அவங்க கை பக்குவம் இன்னமும் அது நினைவுல இருக்குங்க. இந்த ஒரு காரம் புளிப்பு சேர்ந்து அம்மாவோட அந்த கை பக்குவம், இது ஒரு அலாதியான இன்பம் தாங்க. இதை நீங்க தாளிச்ச தயிர் சாதத்தோட இந்த மாங்காய் தொக்கு வச்சு சாப்பிட்டு பாருங்க. சொல்லி தெரியாதுங்க. நீங்க சுவைச்சு பாருங்க. இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா இன்னும் நிறைய இந்த மாதிரி சம்பவங்கள் நான் கொண்டு வரேன். நன்றி மக்களே.